ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 யோவான் 5 அதிகாரம் 3 1 John chapter 5 verse 3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான் இந்த வார்த்தைகளிலே, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவேளை ஒருவன் சொல்வானேயானால் அவன் எப்படி அன்பு கூற வேண்டும்? அவருடைய கற்பனைகளை கை கொள்வதினால்தான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தருகிறார். ஆனால் அவருடைய கற்பனைகள் எப்படிப்பட்டது என்று நாம் பார்க்கும்போது அவைகள் பாரமானவைகள் அல்ல. அதாவது புதிய உடன்படிக்கையின் காலத்தில் தேவன் அவருடைய கற்பனைகளை நமக்கு பாரமானவைகளாக கொடுக்கவில்லை, லெகுவாக கொடுத்திருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன பொழுது அங்கே என்ன சொல்லுகிறார்? என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்றார். என்னுடைய நுகம்தான், ஆனால் அந்த நுகம் மெதுவாக இருக்கும். சுமைதான், ஆனால் அந்த சுமை எப்படிப்பட்ட சுமை? லெகுவான சுமை என்று சொல்லுகிறார். லெகுவாயும் இருக்கும் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் பழைய உடன்படிக்கை, அதாவது பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பக்தர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டாகியிருந்தது. அந்த நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சாதான் அவங்க நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் என்பது காரியமாக இருந்தது. ரோமர்கள் கலாத்தியர்கள் நிருபம் 3 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது நான் வாசிக்கிறேன் 12 நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். எப்படிங்க? நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். 613 பிரமாணங்கள். இந்த 613 பிரமாணங்களையும் ஒருவன் கடைபிடித்தால் மாத்திரமே அவன் நீதிமானாக்கப்படுவான் என்பது உண்மை. அந்த 613 பிரமாணத்தில் 612 பிரமாணங்களை கை கொண்டுட்டு ஒரே ஒரு பிரமாணத்தில் அவன் தவறுனா எல்லா பிரமாணமும் அவன் மறுபடியும் கை கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் உண்டாகத்தக்கதாய் அவைகள் முழுவதும் குற்றமாக மாறும் என்பது பழைய ஏற்பாட்டினுடைய நீதியாக காணப்பட்டது. யாக்கோபு 2 அதிகாரம் 10 வாசிக்கிறேன். எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். அப்போ எல்லாவற்றிலும் ஒன்று தவறு, 612 கை கொண்டுட்டு ஒன்றில் தவறுனா மறுபடியும் எல்லாத்துலேயும் அவன் குற்றவாளியாக இருப்பான் என்பது தான் காரியமாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு காலம், எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நாட்களில் பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் இருந்தாங்க. நமக்கு கிடைத்திருக்கிற ஸ்லாக்கியம் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம இந்த புதிய உடன்படிக்கையின் நாட்களிலே நாம் இன்றைக்கு கிறிஸ்துவின் நுகம், கிறிஸ்துவின் சுமை அது மெதுவாயும் லெகுவாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நுகத்தையும் அப்படிப்பட்ட சுமையும் தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இதிலேயே இன்றைக்கி அநேக இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்திலேயே தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு அநேகருக்கு கஷ்டமாக காணப்படுகிறது. தேவனிடத்தில் அவர்கள் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தேவனுடைய பிரமாணத்தை அவர்கள் கை கொள்ளுகிறதில்லை. இப்போ பாருங்கள், ஆண்டவர் நமக்கு எப்படி அந்த லெகுவாக்கி கொடுத்தார், எப்படி அந்த சுமையை நமக்கு மெதுவாக்கி கொடுத்தார், லெகுவாக்கி கொடுத்தார், எப்படி அந்த நுகத்தை நமக்கு மெதுவாக்கி கொடுத்தார் என்று நாம் பார்க்கும்போது எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36 அதிகாரம் 26 27 நான் வாசிக்க விரும்புகிறேன். அதில் ஆண்டவர் இந்த புதிய உடன்படிக்கையை குறித்து அந்த இடத்துல எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். பாருங்க, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் உள்ளத்தில் ஆவியானவர் கொடுக்கப்படலை. பரிசுத்த ஆவியானவர், இன்டுவெல்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், உள்ளே நமக்குள்ளே வாசம் செய்கிற அனுபவம் பழைய ஏற்பாட்டில் இல்லை.
பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தர் மேலே வந்து தங்கினார், அவ்வளோதான். ஆனால் நமக்குள்ளே வந்து வாசம் செய்து அவர் நமக்குள்ளே கொடுக்கப்பட எந்த நியாயப்பிரமாணத்தை ஆவியானவர் எழுதினாரோ அதே ஆவியானவர் நமக்குள்ளே அருளப்படுகிறார். அந்த அருளப்பட்ட ஆவியானவர் என்ன செய்கிறார்? கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று இங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஐ வில் காஸ் யூ டு வாக் இன் மை ஸ்டாட்யூட்ஸ்ன்னு போட்டிருக்குது ஆங்கில வேதத்தை. ஐ வில் காஸ் யூ டு வாக். நான் உங்களை நடக்க பண்ணுவேன். நீங்கள் நடக்க மாட்டீங்க, உங்களால் நடக்க முடியாது. ஆனால் ஐ வில் எம்பவர் யூ, ஐ வில் எனேபிள் யூ. நான் உங்களை அதை செய்வதற்கு வேண்டிய பலனை நான் அருளுவேன், அதை செய்வதற்கு வேண்டிய கிருபைகளை நான் தந்தருளுவேன். நீங்கள் நடக்க வேண்டாம், நான் உங்களை நடக்க பண்ண ஐ வில் காஸ் யூ டு வாக் என்று சொல்லார். உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அதுதான் அந்த புதிய உடன்படிக்கையின் நாட்களிலே நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நியாயப்பிரமாணத்தை அநேகர் கைக்கொள்வதற்கு முயற்சி செய்து அதை கைக்கொள்ள முடியாமல் தவறி போனதை நாம் அறிந்திருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின ஒரே ஒரு மனிதன் ஒருவர் உண்டு என்று சொன்னால், தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்த பொழுது அவர் மாத்திரமே நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். மற்றபடி ஒருவனாலும் இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியவில்லை. அப்படி இருந்த பட்சத்தில் ஆண்டவர் நமக்கு மறுபடியும் இந்த பாரமான சுமையை நம்மேலே சுமத்தாமல் ஆண்டவர் நமக்கு லெகு உண்டாக்கும்படியாக ஆண்டவர் இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்தில் அவர் அநேக பிரமாணங்களை நமக்கு கொடுத்திருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அருளப்பட்டு தேவ கிருபை நமக்கு ஈந்தளித்தபடினாலே நாம் அந்த பிரமாணங்களை, அந்த கற்பனைகளை கைக்கொள்வது நமக்கு லெகுவான காரியமாக, அது நமக்கு சந்தோஷமாய் நாம் நிறைவேற்றத்தக்கதான ஒரு காரியமாக அதை ஆண்டவர் நமக்கு மாற்றி கொடுத்திருப்பது எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். தர்மியான இந்த நல்ல நாளில் கூட யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொன்னது போல நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஆதலால் இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு அதை கைக்கொள்ள ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை அதில் நடத்துகிறார். அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்று நாம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வசனம் கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகள் எங்களுக்கு இனிமேல் பாரமானவைகள் அல்ல. ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே அருளப்பட்டிருக்கிறபடினாலே இந்த புதிய உடன்படிக்கை நாட்களிலே எங்களை அந்த கற்பனைகளை கைக்கொள்வதற்கு அவர் எங்களை பலப்படுத்துகிறார் என்பதை நாங்கள் இந்த நாளிலே அறிந்து கொண்டோம். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.